சில பொருள் நம்மளோட தவறி போயிடும், வீண் விரயம் ஆகுது, அல்லது நம்மளே வீண் விரயம் பண்றோம். எப்போ நான் பெருமைக்காக செலவு பண்றேனோ, ஆடம்பரத்துக்காக செலவு பண்றேனோ வீண் விரயமா பண்றேன். அல்லது என்னை அறியாமே சில செலவுகள் வீண் விரயம் ஆகுது. ஏன் வீண் விரயம் ஆகுது அப்படின்னு சொன்னா, நியாயமான தேவைகள் எனக்கு அறிவிக்கப்படும் பொழுது நான் அதை செலவு பண்ண தவற விட்டுட்டேன். இப்போ என் கையாலே வீண் விரயம் ஆகுது. நம்ம சொல்லவும் செய்வோம், வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சு சொத்து திங்காம உங்காம போயிடுச்சு. நியாயமான உணவுக்கும் உடைக்கும் தேவைக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் அதை சேர்த்து வைக்கும் பொழுது, அநியாயமாக சேர்த்து வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு செலவு வந்துடுது. நமக்கு தேவையில்லாத செலவு, நம்ம கையாலேயே நமக்கு தெரியுது வீண் விரயமாக இருக்குது, தேவையில்லாமல் செலவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நியாயமான தேவைகளை நிறைவேற்றிக்கான காரணமாக அநியாயமான ஒரு செலவு நமக்கு வந்துடுது. அப்படி ஒரு செலவு வரும்போது நம்ம பாவம் பண்ணி கேட்கணும். இது அநியாயமான செலவாக இருக்குது, வீண் விரயமாக இருக்குது, நமக்கே தெரியுது, என் பாவத்தை மன்னிச்சிருப்பேன். ஏதோ நியாயமான உணர்வு கொடுக்கும்போது நான் தவற விட்டுட்டேன் அந்த செலவு செய்ய. அதனால இப்போ நமக்கு வீணான செலவு வந்திருக்குது. மீண்டும் இந்த நியாய உணர்வு செலவு வரும்பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்துரு, அதில் கஞ்சனம் பண்ணக்கூடாது, எனக்கு நானே அநியாயம் பண்ணக்கூடாது. அப்புறம் பிரார்த்தனை ஆகும்போது அடுத்த சூழ்நிலை ஏற்படாது. நமக்கே சங்கடமாக இருக்குது, வீண் விரயமாகுது, இந்த பணம் வீண் தேவையில்லாமல் செலவாகுது அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உணர்வு நான் மதிக்காத காரணமாக ஒன்று என் தேவைக்கு நான் நிறைவேற்றி கொள்ளாமல் விட்டேன், அல்லது மற்றவங்களுக்கு தேவைகளுக்கு ஒரு உணர்வு வரும்போது நான் அதை செலவு பண்ணாமல் தவிர்த்துட்டேன், எனக்கு பணம் தான் முக்கியம்னு. அப்படி பண்ணும்பொழுது அந்த பணம் வீணாக செலவாகுது. இப்போ உணர வேண்டியிருக்கு, நானும் வீண் பண்ணக்கூடாது, எனக்கு கொடுக்கப்பட வீண் விரயம் ஆகக்கூடாது, நீயே எனக்கு பொறுப்பேற்று வேலை நடத்து, செலவு பண்ண கற்றுக்கணும் கேட்கணும். நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணிடவும் முடியாது என்னுடைய பாதையில். ஏன்னா அவன் கொடுக்குறது அவன்கிட்ட ஒப்படைச்சு செலவு பண்ணும் பொழுது அவன் நமக்கு பிரித்தறிந்து செலவு பண்ண ஞானத்தை தரும், தெளிவு அவன் தான் அவன் தரணும்.